நம்ம சமையல் இன்னைக்கு சிக்கன் வெள்ளை குருமா பண்ணலான்னு இருக்கிறேன் இடியாப்பத்துக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பாத்திக்கிறேன். அரைமுடி தேங்காய் துருவி கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சம். இது கூட ஒரு 6 மிளகா, பச்சை மிளகா இதிலே போட்டுருங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி காம்பு, இது கூட வெங்காயம். ரெண்டு வெங்காயம் போடுறேன். ரெண்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ இது கூட கெசகெசா 1 2. இப்போ இது கூட ஒரு 6 முந்திரி. இப்போ இதை போய் நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடும். கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். சோம்பு போட்டு தான் நைஸாக அரைக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேங்க. ஒரு 1/2 கரண்டி போட்டால் போதும். இப்போ இது பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். இது இப்படி இருக்கட்டும். ஏற்கனவே அடுப்பு பற்ற வச்சு குக்கர் காஞ்சினுக்குது. இப்போ எண்ணெய் போடலாம். நாலு கரண்டி, சின்ன கரண்டி 4 கரண்டி தான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த 2 வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன்ல, இதை கட் பண்ணிக்கலாம். அப்படியே தாளிக்கிட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது பாருங்கள், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 4 கிராம்பு, அன்னாச்சி பூவு, இந்த 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 இதெல்லாம் பிரிஞ்சுடைய சேர்த்தெல்லாம் எல்லாம் சேர்த்து இதில் போடுறோம். இது கூட கொஞ்சமாக சீரகம், சும்மா ஒரு 1/4 கரண்டி சீரகம். எதுவும் சோம்பு போட்டு அரைச்சிக்கிறோம், அதனால் சீரகம். இப்போ இது கூட வெங்காயத்தை இப்படி வதக்கி இருக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் இவ்வளோண்டு போடுறேன், வேணா அப்புறம் வேணா போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கரண்டி போடுறேன். நான் கருவேப்பிலை போடல, லாஸ்ட்டில் போட்டுக்கலாம்னு யூஸ் பண்ணேன். நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம், 1/2 கிலோ சிக்கன் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம், அது எடுத்து இதில் போடலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிச்சா? இப்போ என்ன பண்ணால் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம்ல பேஸ்ட்டு, இதை எடுத்து இதில் போடலாம். நான் மிளகாத்தூள் எதுவுமே போடல, 4 பச்சை மிளகா போட்டு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கலர்னா போதும். இந்த குருமா இடியாப்பத்துக்குன்னு இல்லை, சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும், தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சாதா தேங்காய் பிரிஞ்சி சாதம் செய்கிறோம்ல,
அந்த சாப்பாட்டுக்குரிய இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ இது வதக்கிட்ட பிறகு நான் மிளகாத்தூள் போடல, அதுக்கு பதில் என்ன பண்ணுறேன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். சும்மா ஒரே ஒரு கரண்டி போட்டுக்கோங்க, போதும். இப்போ இது வந்து நம்ம மிக்ஸி ஜாடியில் இருக்க தண்ணி எடுத்து இதை ஊற்றிடலாம். கலர் விட்டுட்டோம். இந்த கலர்ன டைம் என்ன பண்ணோம்னா, நம்ம தக்காளி வதக்கலை, ஏன்னா அந்த கலர் கொடுத்துடணும். அதனால் நல்லா பழமான தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி ஒரு 4 துண்டு இந்த மாதிரி போட்டு இப்படி ஓரமாக இப்படி போட்டு விட்ருங்க. கறிப்பிலையும் நான் சேர்க்கலை, நான் இப்போ தான் சேர்க்குறேன் கறிப்பிலையும். இப்போ குக்கர் மூடிடலாம். நம்ம குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில், ஒரு 3 விசில் வந்தோடனே பார்க்கலாம். விசில் போட்டுறேன் கையோட. இப்போ இது ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம்னா, இப்போ ஒரு 10 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு விசில் வந்து, திறந்து பார்க்கலாம். இது வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு கலரிக்கலாம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், சப்பாத்திக்கு பூரிக்கு இடியாப்புக்கும் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இடியாப்பம் நான் காலையிலே செஞ்சு வச்சிட்டேன். நான் இது ஒரு தடவை நான் செஞ்சு வீடியோ போட்டு காட்டுறேன்.